அன்புக்குரிய இறைமக்களே, இந்த வழிபாட்டுக்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த வழிபாட்டுக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, எங்களுக்கு தாயும் தந்தையுமானவரே, இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். உம்முடைய கிருபையின் ஈவால் ஆண்டவரே, மீண்டுமாக உம்முடைய திரு சமூகத்திலே உம்முடைய பிள்ளைகளாக எங்களை ஒன்றிணைத்திருக்கிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபையினால் எங்களை வழிநடத்துகிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இப்பொழுதும் ஆண்டவரே, உம்மோடு கூட வழிபாட்டில் இடைபட, உம்முடைய வார்த்தையை கேட்க, உம்மை போற்றி புகழ நீர் கொடுத்த இந்த பெரிதான வாய்ப்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்வு உம்முடைய கரத்தில் இருக்கிறது. இயேசுவை எங்கள் வாழ்வில் நாங்கள் கொண்டிருந்தால் அதை எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நேரத்திலும் அதை வெளிப்படுத்துவோம். அப்படிப்பட்ட வாழ்வை நீர் எங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறீர். இவற்றை உணர்ந்து நாங்கள் செயல்பட நீர் எங்களுக்கு அருள் பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த வழிபாட்டிலே உம்முடைய பிரசன்னம் நிறைவாய் இருக்கட்டும். வந்திருக்கும் ஒவ்வொரு தம் பிள்ளைகளும் தங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாவற்றையும் ஒருமுகப்படுத்தி உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள நீர் அருள் புரிவீராக. இந்த நாளிலும் உம்முடைய செய்தியை சுமந்து வந்திருக்கும் உமது அடியாரை உம்முடைய கரங்களுக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். உமது அடியாரின் வழியாக நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. உம்முடைய வார்த்தைகள் எங்கள் வாழ்வை சீர்படுத்தட்டும். இந்த வழிபாடு முழுவதும் உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்பி வந்திருக்கும் ஒவ்வொரு தம் பிள்ளைகளும் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்ல அருள் தாரும். எங்களையும் இந்த வழிபாட்டையும் தாழ்த்தி உம்முடைய திருக்கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டிக் கொள்கிறோம் கடவுளே, ஆமேன். நாம் அனைவரும் எழுந்து நின்று கடவுளை போற்றும்படியாகவும் இந்த வழிபாட்டுக்கு ஆரம்பமாகவும் பாமாலைகளுள் 249வது பாடல் நல் மீட்பர் பட்சம் நில்லும் என்ற பாடலை நாம் பாடுவோம். பாமாலை எண் 249. ராஜ்யம்
நாம் நின்ற வண்ணமாகவே கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்வர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவை கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே களி கூர்ந்து மகிழ கடவும். கடவுள் ஒளியாக இருக்கிறார். அவரை எவளேனும் இருளில்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். திரியேக கடவுளை போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழுந்தவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாக கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் புரிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாக கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. நாம் நமது பாவங்களை உணர்ந்து பார்ப்போம். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மையே நாம் வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதம் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரரல்லர். உம்முடைய கூலிக்காரரில் ஒருவராக வைத்துக்கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்காட்படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். அனைவரும் இணைந்து பாவ அறிக்கை ஜெபத்தினை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இரங்கும். பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைய நாளிலே நம்மோடு இறை செய்தியை பகிர்ந்தளிக்கும்படி எம்கேபி நகர் குருசேகரத்தை சேர்ந்த திருவாளர் வில்சன் ஐயா அவர்கள் நம்மிடையே வந்திருப்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. அவர் எம்கேபி நகரில் லே லீடராகவும் லே பிரீச்சராகவும் கப்பேரராகவும் இருந்து ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார். அவரை நாம் அன்போடு கூட இந்த பொன்னாடையை போர்த்தி நாம் வரவேற்கிறோம். ஞாயிறு பள்ளி மாணவர்களின் சிறப்பு நிகழ்ச்சிகள் முடிந்தவுடன் ஐயா அவர்கள் நம்மோடு இறை செய்தியை பகிர்ந்து கொள்ளுவார்கள். நம் அனைவரின் சார்பாக திரு வில்சன் ஐயா அவர்களை நாம் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். ஞாயிறு பள்ளி மாணவர்கள் தங்களுடைய சிறப்பு நிகழ்ச்சியை இப்போது நமக்கு நடத்துவார்கள்.
ஜெபம் செய்வது எனக்கு பலனாய் தினமும் ஜெபித்திடுவேன். வேதம் எனக்கு ஆகாரமாய் தினமும் ருசித்திடுவேன். ஜெபம் செய்வது எனக்கு பலனாய் தினமும் ஜெபித்திடுவேன். இயேசுவோடு சத்தம் கேட்பேன், கீழ்ப்படிந்து வாழ்ந்திடுவேன். இயேசுவோடு பேசிடுவேன், அவர் பேச மகிழ்ந்திடுவேன். இயேசுவோடு பேசிடுவேன், அவர் பேச மகிழ்ந்திடுவேன். வேதம் எனக்கு ஆகாரமாய் தினமும் ருசித்திடுவேன். ஜெபம் செய்வது எனக்கு பலனாய் தினமும் ஜெபித்திடுவேன். படிகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் கடவுள் நமக்கு அரண். திருப்பாடல்கள் 46:7. அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதில் அளிப்பேன். அவர்களுக்கு பதில் அளிப்பேன். அவர்கள் துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன். திருப்பாடல்கள் 91:15. அவனுக்கு அறிவு கூர்மை, அனுபவம், தொழில் திறமை அனைத்தும் உண்டாக்குமாறு அவனை இறை ஆவியால் நிரப்புவேன். விடுதலை பயணம் 31:3. நன்றி. நாம் இப்போது ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் திருப்புவோம். தலைகளை தாழ்த்தி இறைவேண்டல் செய்வோம். முள்முடி சிரசை அழுத்த, செங்குருதி மேனி நனைக்க, கோர சிலுவை உம்மை தாங்க,
இரு கரங்களிலும் ஆணி துளைக்க, விழாவிலே வஞ்சகனின் ஈட்டி பாய, வலியின் உச்சத்திலும் மரணத்தின் மடியிலும் வஞ்சகரை மன்னித்திட தந்தையிடம் வேண்டிய செம்மறியே, உம் இதயத்தை இரவலாக தாரும், எம் வாழ்வு உயர்வடைய. எங்களை நேசிக்கிற அன்பு ஆண்டவரே, துதிகள் நடுவில் வீற்றிருக்கும் எங்கள் ராசாதி ராஜனே, அடியேன் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் சிந்தனையும் திரு சபை மக்களின் இதயத்தின் சிந்தனையும் உமக்கு விருப்பமாக இருக்கட்டும். நீங்கள் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். உயிருள்ள நல்ல தந்தையே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான பேரன்பர் ஆலய திருச்சபை மக்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பை அருளிய திருச்சபை ஆயர் அவர்களுக்கும் ஆயர் அம்மா அவர்களுக்கும் செயலர், பொருளர் மற்றும் கமிட்டி அங்கத்தினர்கள், மூத்த திருச்சபை மக்கள் அனைவருக்கும் எனது நன்றியையும் எனது வணக்கத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு கிறிஸ்துவை கொண்ட இளைஞரின் செயல் வீரியம். இந்த இளையோர் ஞாயிறில் மூத்தவனை, அதாவது சீனியர் சிட்டிசன் ஆகிய என்னை ஆயர் அவர்கள் என்னை செய்தி அழைத்தது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்தது. இருந்தாலும் ஒருவேளை இளையவருக்கு செய்தி அளிப்பதை விட ஒரு அனுபவம் நிறைந்தவர், இளமையை வாழ்க்கையில் பிற கட்டங்களை எல்லாம் பயணித்தவர் செய்தி அளித்தால் நல்லது என்று ஆயர் அவர்கள் நினைத்திருக்கலாம். அதனால் என்னை செய்தி அளிக்க அழைத்திருக்கலாம். இது என்னுடைய யூகம். ஒரு அனுபவம் வாய்ந்தவர் செய்தி அளிப்பது. இந்த அனுபவத்தை குறித்து பேசுகிற போது எனக்கு கவியரசு கண்ணதாசன் அவர்களின் கவிதை வரிகள் என் நெஞ்சிலே நிழலாடுகிறது. ஒரு இளைஞன் கடவுளிடம் கேள்வி கேட்டான். அதை அவர் கவிதையாக கூறுகிறார், எழுதுகிறார். அந்த இளைஞன் கேட்டான் கடவுளிடம், பிறப்பில் வருவது யாதென கேட்டேன், பிறந்து பார் என இறைவன் பணித்தான். மனையால் சுகம் யாதென கேட்டேன், மணந்து பார் என இறைவன் பணித்தான். பிள்ளை என்பது யாதென கேட்டேன், பெற்றுப்பார் என இறைவன் பணித்தான். முதுமை என்பது யாதென கேட்டேன், முதிர்ந்து பார் என இறைவன் பணித்தான். வறுமை என்பது யாதென கேட்டேன், வாடிப்பார் என இறைவன் பணித்தான். இறப்பில் வருவது யாதென கேட்டேன், இறந்து பார் என இறைவன் பணித்தான். அனுபவித்தே தான் அறிவது வாழ்க்கை எனில், ஆண்டவனே நீ ஏன் என கேட்டேன். ஆண்டவன் சற்றே அருகில் வந்து, அனுபவம் என்பதே நான் தான் என்றான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த கவிதையில் வரும் அனைத்து அனுபவத்தையும் நான் கடந்து வந்திருக்கிறேன். ஒன்றை தவிர, மரணம். அது ஆண்டவர் என்னை எப்பொழுது அழைக்கிறாரோ அப்பொழுது அந்த அனுபவத்தையும் நான் பெற்றுக்கொள்வேன். இன்றைக்கு நம் பேராயத்தால் நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு கிறிஸ்துவை கொண்ட இளைஞரின் செயல் வீரியம். யூத் வித் கிரைஸ்ட் இன் ஆக்ஷன். கிறிஸ்துவை தன் முன் மாதிரியாக, கிறிஸ்துவை தன் வழிகாட்டியாக, கிறிஸ்துவை தன் மீட்பராக ஏற்றுக்கொண்ட இளைஞர்கள் செயல் எவ்வளவு வீரியமாக இருக்க வேண்டும்,
அதாவது உண்மையாக இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய தலைப்பினுடைய உட்கருத்து. இளைஞர்களுடைய செயல், அவர்கள் செய்கிற ஆக்ஷன், அவர்கள் செய்கிற செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும்? அது கடவுளுக்குரியதாக இருக்க வேண்டுமா அல்லது இந்த உலகத்துக்குரியதாக இருக்க வேண்டுமா என்பதை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் இன்றைக்கு படித்த திருமறை பகுதியின் வழியாக இளைஞர்கள் செயல் வீரியத்தை, செயல்பாடுகளை பற்றி சிந்திப்போம். தானியேல் 1:1-17. பாபிலோன் அரசனாகிய நேபுகாத் நேச்சர் அவருடைய நோக்கம் என்னவென்றால், அவனுடைய மொழியையும் அவனுடைய உணவையும் உணவு கலாச்சாரத்தையும் அவனுடைய கடவுளையும் மற்றவர்கள் மேல் திணிப்பது. இதுதான் நேபுகாத் நேச்சர் அவர்களின் நோக்கமாக இருந்தது. அவனுடைய ஆதிக்க சக்தி, அவனுடைய ஆதிக்க மனப்பான்மை எப்படி இருந்தது என்றால், அவனுடைய மொழி பெரியது, அவனுடைய உணவு கலாச்சாரம் பெரியது, அவனுடைய கடவுள் மிக பெரியவர், அதை மற்றவர்கள் மேல் திணிக்க வேண்டும் என்ற அவனுடைய ஒரு செயல்பாடுகள் இருந்தது. மொழி, ஒரு மொழியை அழித்தால் போதும், ஒரு இனத்தையே அழித்து விடலாம். அடுத்து 20-30 ஆண்டுகளிலே ஒரு மொழியை இப்பொழுது அழித்து விட்டால் அந்த ஒரு மக்களை, அந்த மொழி பேசுகிற மக்களை, அந்த இனத்தையே அழித்து விடலாம். தானியேல் அவனுடைய நண்பர்களுடன் பாபிலோனிய மொழியையும் கல்தேய மொழியையும் கற்பிக்க நேபுகாத் நேச்சர் ஆணையிட்டார். அன்றைக்கு மட்டுமா ஆணையிட்டார்? சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக நேபுகாத் நேச்சர் மொழியை குறித்து அன்றைக்கு மட்டுமா மொழி திணிப்பை குறித்து ஆணையிட்டார். இன்றைக்கும் இந்தியாவில், நம் நாட்டில் மும்மொழி கொள்கை என்ற புதிய கல்விக் கொள்கையின் என்ற வழியாக, ஒரு புதிய யுக்தியின் வழியாக இன்றைக்கும் ஆதிக்க சக்திகள் நம்மேல் திணிக்கின்றனர். 3வது மொழியை படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆதிக்கத்தை நம்மேல் திணித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்தியாவில் இன்றைக்கு பல இன மக்களின் மொழிகள் அதன் காரணமாக அழிந்துவிட்டன. போஜ்புரி, மைத்திலி, இன்னும் ராஜஸ்தானில் ராஜஸ்தானி மொழி. ராஜஸ்தான் மாநிலத்தில் இந்தி கிடையாது, அவர்கள் தாய்மொழி ராஜஸ்தானி. மற்றும் பிற மாநிலங்களில் குஜராத்தி, இன்னும் பல மாநிலங்களில் மொழி திணிப்பை திணித்து கொண்டிருக்கிறார்கள். அது எதன் வெளிப்பாடு என்றால், ஒரு ஆதிக்கத்தின் வெளிப்பாடு. நான் தான் உயர்ந்தவன், நான் தான் சிறந்தவன், என் மொழி தான் சிறந்தது, என் உணவு தான் சிறந்தது, நாங்கள் தான் சிறந்தவர்கள். ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிறப்பை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு சிறப்பு குணங்கள் இருக்கின்றன. அதை நாம் அடையாளம் காண வேண்டும். இளைஞர்கள் அதனை அடையாளம் காண வேண்டும். இந்தியா முழுவதும் ஒரு மொழியை திணிக்க பார்க்கிறார்கள். தமிழ்நாட்டிலும் திணிக்க முயற்சிக்கிறார்கள். இதை இளைஞர்கள் மட்டுமல்ல, திருச்சபை மக்களாகிய நாம் இதை புரிந்து கொண்டு அதற்கு ஆதரவு அளிக்கக்கூடாது. 2வது உணவு கலாச்சாரம். உணவு கலாச்சாரம் ஏற்கனவே நம் தமிழ்நாட்டிலே நுழைந்து விட்டது. பீஸா, பர்கர், ஷவர்மா, இப்படி புதிய புதிய நம்முடைய கலாச்சாரத்துக்கு ஒத்து வராத உணவுகள். இதன் வழியாக என்ன நடக்கிறது தெரியுமா? சிறு வயது மரணங்கள். சின்ன பசங்களுக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வரும். ஹார்ட் அட்டாக் முதல்ல யாருக்குங்க வரும்? வயதானவர்களுக்கு வரும். இன்றைக்கு திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு ஹார்ட் அட்டாக் கேள்விப்பட்டால் ஆச்சரியமாக இருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? நம்முடைய உணவு கலாச்சாரத்தை நாம் மறந்து போய்விட்டோம். மறந்து போய்விட்டோம் என்பதை விட அந்நிய
உணவுகளுக்கு நாம் நம்மை ஈடுபடுத்தி கொண்டோம். அதுதான் என்னவோ ஒரு ஃபேஷன் மாதிரி நாம் அதிலே நாம் இணைந்து விட்டோம். அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு இளைஞர்கள் நிறைய பேர் நைட்டு 12-1 மணிக்கு போய் பிரியாணி சாப்பிட்றாங்க. அது ஒரு கலாச்சாரம், அது ஒரு ஜாலி. நைட்டு 1 மணிக்கு போறாங்க, கடைகள் திறந்திருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் தானியேலும் அவர் நண்பர்களும் மறுத்தார்கள். அசைவ உணவு என்று சொல்வதை விட அரச உணவை மறுத்தார்கள். நாம் என்ன சொன்னோன்னா, அசைவ உணவு மறுத்தார்கள் அப்படின்னோடனே சைவ உணவு என்னவோ மிக பெரியது என்ற அந்த எண்ண ஓட்டம் நமக்கு இருக்கக்கூடாது. ஏனென்றால் எங்கள் உணவு தான் சிறந்தது என்று ஒரு பிரிவினர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். மாம்சம் சாப்பிடுவது தவறு என்று ஒரு சிலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அது காரணம் அல்ல. அரசவை உணவை அவர்கள் தவிர்த்தார்கள். ஏன் அவர்கள் தவிர்த்தார்கள்? தானியேலும் அவருடைய நண்பர்களும், அரசன் என்னுடைய உணவை அவர்களுக்கு ஒரு பகுதி தா என்று சொன்ன, அரசவன் தினமும் என்ன சாப்பிடுவானா, விருந்துண்ணுவான், ஏகபோகமாக இருப்பான். அவன் மற்றவர்கள் பற்றிய சிந்தனையே இருக்காது. ஆம், நீங்கள் ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்லுவார். லாசரு என்ற ஒருவன் இருந்தான். ஒருவன் நல்லா சாப்பிட்டுட்டு தினமும் அறுசுவை உணவு விருந்துண்டு சுகபோகமாக இருந்தான். அவனுடைய எண்ண ஓட்டம் அருகில் இருக்கிற அந்த கேட்டாண்டு இருக்கிற அந்த லாசருவை கூட கவனிப்பதற்கு சிந்தனை போகவில்லை. மேலும் என்னவென்றால், அரசவை உணவு தீட்டு நிறைந்த உணவு. யூத மக்களுக்கு சில உணவு கட்டுப்பாடுகள் உண்டு. நீங்கள் திருமறையிலே நீங்கள் போய் பார்த்தீர்களானால் இந்த உணவை தான் உண்ண வேண்டும், இதை தவிர்க்க வேண்டும் என்ற கட்டுப்பாடுகளோடு தோராவிலே, யூத மக்களின் திருமறையாகிய தோராவிலே சில கட்டுப்பாடுகள், உணவு கட்டுப்பாடுகள் உண்டு. ஆனால் கல்தேயர் நாட்டிலுடைய அந்த நாட்டிலே, பாபிலோனிலே அவர்களுக்கு அந்த உணவுகள்லாம் சில தீட்டான உணவுகளையும் வைத்தார்கள். திராட்சை ரசம் குடித்தார்கள். நாம் திராட்சை ரசம் என்பது அது வேறு. ஆனால் அவர்கள் குடித்த திராட்சை மது என்பது, அரசவர் குடிப்பது என்பது அது வேறு. அதிலே தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள தானியேல் விரும்பவில்லை. இன்னொன்று என்ன தெரியுங்களா? நாங்கள் அந்நிய நாட்டிலே அடிமைகளாக இருக்கிறோம். இவர்களை தேர்ந்தெடுத்து இவனுக்கு அரச உணவு கொடுக்கிறார்கள். ஆனால் அடிமையாக இருக்கிற மற்ற மக்களுக்கு அளவு சாப்பாடு தான். அடிமைகளுக்கு என்ன வயிறார உண்பதற்கு உணவு கொடுத்தார்களா? அப்படி கிடையாது. அடிமைகளுக்கு வயிறார உணவு கொடுப்பது இல்லை. அதான் அவர்களை சிந்தித்து பார்த்தார்கள். அவர்கள் சிந்தித்து பார்த்தார்கள். நான் நல்ல ராஜ உணவை உண்டு நான் சந்தோஷமா இருக்கும்போது என்னுடைய மக்கள் அளவு சாப்பாட்டை சாப்பிட்டு பத்தும் பத்தாத சாப்பிட்றாங்க, பசியால் இருக்கிறாங்க. நாங்கள் மட்டும் எப்படி இந்த அரச உணவை சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்பது என்று அவர்கள் சிந்தித்து பார்த்தார்கள். சங்கீதக்காரன் சொல்லுவான், 137வது சங்கீதம் என்றிருக்கிறேன், நாங்கள் அந்நிய நாட்டிலே அந்த ஆற்றங்கரை ஓரத்திலே உட்கார்ந்து இருக்கும்போது அரளி செடிகளிலே எங்கள் கிண்ணறங்களை வைத்து எங்களை அந்நிய நாட்டிலே பாட சொன்னார்கள். நாங்கள் சீயோனை நினைத்து பாடுவது என்று சங்கீதக்காரன் சொல்லுவான். நீங்கள் 80-85களிலே இந்த பாட்டு, போனியம் என்ற ஒரு பாட்டு மிகவும் பிரபலம். By the rivers of Babylon we were set down, we remember Zion. இந்த பாட்டு ரொம்ப போனியம், நல்ல வித்து தீர்ந்தது. என்னுடைய காலத்தில் அதை நிறைய கேட்டு இருக்கேன். ஆகவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே,
உணவு கலாச்சாரத்திலே நம்மை திணித்து கொள்ளக்கூடாது. நம் வாழ்க்கை, நம்முடைய கலாச்சாரத்தை திரும்பி பார்க்க வேண்டும். நம்முடைய பாரம்பரிய உணவுகளை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய பாரம்பரிய உணவுகளை நாம் விட்டுவிடக்கூடாது. மேலும் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த தானியேல் அவனுடைய நண்பர்களும் உண்ணும் உணவில் ஊட்டம் அடைவதை விட கடவுளின் அருளால் ஊட்டம் பெறுவதே முதன்மையானது என்று தானியேலும் அவருடைய நண்பர்களும் கருதினார்கள். உண்ணும் உணவிலே ஊட்டம் என்பது வந்துவிடாது. நீங்கள் கொடுக்கிற இந்த உணவிலே தான் எனக்கு ஊட்டம், சக்தி, வலு பெறும், மெருகு ஏறும் என்று தானியேல் நினைக்கவில்லை. ஏனென்றால் இணைச்சட்டம், அதாவது உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சொல்வார்கள், மனிதன் அப்பத்தினால் மட்டும் அல்ல, கடவுளின் வாயினின்று புறப்படும் ஒவ்வொரு சொல்லாலும் பிழைப்பான் என்று கடவுள் இவர்களுக்கு எடுத்துரைத்துள்ளார். இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்ட அந்த நேரத்திலே இதைதான் அந்த சாத்தானுக்கு சொல்லுவார். இந்த கற்களை அப்பமாகி சாப்பிடு என்று சாத்தான் இயேசு கிறிஸ்துவை சோதித்த போது, சோதனைக்காரன் சோதித்த போது இயேசு கிறிஸ்து சொல்லுவார், உபாகமத்திலே இருக்கிற அந்த ஆண்டவருடன் வார்த்தையை எடுத்து காட்டுவார். மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, ஆண்டவருடைய வாயின் இருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல். ஆகவே உணவு என்பது கொடுக்கும் வல்லமை விட, உணவு கொடுக்கும் பொலிவை விட கடவுள் கொடுக்கும் ஆற்றலே சிறந்தது, நிரந்தரமானது ஆகும் என்று தானியேலும் அவருடைய நண்பர்களும் நினைத்தார்கள். தானியேல் மற்றும் அவர் 3 நண்பர்களும் நமக்கு சொல்லும் அடிப்படை இறை செய்தி இதுதான். தானியேலும் அவருடைய தோழர்களும் சந்தித்த சோதனையில் கடவுளின் துணை கொண்டு வெற்றி பெற்றார்கள். அந்த சோதனையிலே அவர்கள் அரசனை சார்ந்து வாழவில்லை, அந்த உணவுகளை நிராகரித்தார்கள். அதன் நிமித்தமாக ஆண்டவர் அப்படிப்பட்ட சோதனையிலிருந்து தானியேலையும் அவருடைய நண்பர்களையும் மீட்டெடுத்தார். சோதனையில் இருந்து காத்து கொண்டார். எதை உண்டார்கள் என்பதை விட எத்தகைய உறுதிப்பாட்டில் இருந்தனர் என்பதையே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் என்ன சாப்பிட்டாங்க என்பதை விட அவருடைய உறுதி யார் மேல் இருந்தது, அவருடைய நம்பிக்கை யார் மேல் இருந்தது, அவருடைய விசுவாசம் யார் மேல் இருந்தது? கடவுள் மேல் இருந்தது. இந்த சாப்பிட்டாதான் நான் ரொம்ப பலன் கொண்டு இருப்பேன் என்பது அல்ல. என்னுடைய ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார், என்னுடைய ஆண்டவர் என் உணவுக்கு தெம்பு கொடுப்பார், என்னுடைய ஆண்டவர் என் வாழ்க்கையை சிறக்க செய்வார். இளைஞர்களாகிய நாம் இப்படி உணவு கலாச்சாரங்களிலே மற்ற வழிகளிலே நாம் சென்று இதுதான் நமக்கு போஷாக்கு என்பதை விட ஆண்டவரை நம்ப வேண்டும், ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். அவர் வார்த்தைகளின்படி நாம் நடந்தோமையானால் எப்படிப்பட்ட துன்பத்திலும் எப்படிப்பட்ட சோதனையிலும் ஆண்டவரை நம்மை மீட்டருள்வார் என்பதாம். ஆகவே இளைஞர்கள் எதை விடுவது, எதை பெற்றுக்கொள்வது என்பதில் கவனமாக இருப்பதுடன் கடவுள் பயத்துடன் வாழ வேண்டும். அடுத்ததாக நேரம் சொல்லியிருக்கார். ஐயர் சொன்னார் 1/2 ஹவருக்கு மேலே பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. பெயர் மாற்றம். தானியேல் என்ற பெயரை அவர்கள் பெல்தாட்சர் என்று மாற்றினார்கள். தானியேல் என்றால் கடவுள் நீதி வழங்குபவர் என்று அர்த்தம். பெல்தாட்சர் என்றார் பேல் என்ற கடவுள், பாபிலோனிய கடவுள் நேபுகாத் நேச்சரை காப்பார் என்பது பொருள். பேல் என்ற கடவுள் நேபுகாத் நேச்சரை காப்பார் என்பது பொருள். அதைத்தான் தானியேலுக்கு சூட்டினான். அனனியா ஆண்டவர் அருள் கூறுகிறார் என்று பொருள். ஆனால் அவனுக்கு சாத்ராக்கு என்று நிலா கடவுள், பாபிலோனில் உள்ள நிலா கடவுள். அக்கு என்ற கட்டளைக்கு பணிந்தவர்.
அக்கு என்ற நிலா கடவுளுக்கு பணிந்தவன் யாரு? அனனியா. அதனால நீ சாத்ராக்கு என்ற. அதே போல மிசாவேல், மிக்கேல் என்று ஒன்று அது உண்டு. மிசாவேல் தான் மிக்கேல், கடவுளுக்கு இணையானவர் என்று பொருள். அவருக்கு மேசாக்கு, அதாவது அக்குவை போல் வேறு யார்? இவர் கடவுளுக்கு இணையானவர் யார்? இதுதான் மிசாவேல். ஆனால் இவருக்கு மேசாக்கு, அக்குக்கு மேலே வேற யாருன்னு பேர் வைக்கிறாங்க. அதே போல் அசரியா, ஆண்டவர் உதவி செய்கிறவர் என்று பேர். அவருக்கு ஆபேத் நேகோ என்று பெயர் சூட்டார். நேகோ என்றால் பாபிலோனிய கடவுளின் அடிமை என்பது பொருள். நீங்கள் எபிரேய மக்கள், யூத மக்கள் அவருடைய கடவுளுக்கு மிகவும் பயந்தவர்கள். அவருடைய பெயர்களில் எல்லாம் நீங்கள் கூர்ந்து கவனிப்பீர்களே ஆனால் ஏல் என்று தொடங்கும், ஏல் என்று முடியும். ஏல் என்றால் கடவுள், இஸ்ரேல் என்றால் கடவுளின் மகன் என்று பொருள். இஸ்ரேல் என்றால் கடவுளின் மகன். இஸ் என்றால் மனிதன், ஏல் என்றால் கடவுள், கடவுளின் மனிதன் என்று பொருள். இப்படி அவர்கள் இப்போ அனனியா, யாவே, யாவேவை குறிப்பது அனனியா. அது மிசாவேல், ஏல் என்று முடியும். இப்படி அவர் கடவுளுக்கு முக்கியமாக கொடுப்பார்கள். யோவேல் அப்படி என்றால் ஜோவேல், நம்ம இங்கிலீஷ்ல என்ன ஜோயல், ஜோ என்றால் ஜெகோவா, ஏல் என்றால் கடவுள். யெகோவா தான் கடவுள், யெகோவா இஸ் எ காட். இதுதான் அதனுடைய பொருள். ஜோனத்தான், ஜோ என்றால் ஜெகோவா, தான் என்றால் கொடுத்தார், கடவுள் கொடுத்தார். இப்படி இது ஏன்னா என் பையன் பேர் ஜோனத்தான் ஜோயல். நான் பைபிள் டிக்ஷனரியில் எடுத்து நான் இதெல்லாம் பார்த்தேன். பைபிள் டிக்ஷனரியில் இதெல்லாம் எடுத்து பார்த்தேன். நத்தானியேல், தான் என்றால் கொடுப்பவர். நத்தானியேல், ஏல் கடவுள் கொடுத்தார். நாத்தான் என்றால் கொடுத்தார், ஏல் என்றால் கடவுள், கடவுள் கொடுத்தார். இதுதான் அவனுடைய பொருள். ஆகவே அவர்கள் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள், கடவுளை முன்னிறுத்துபவர்கள் யூத மக்கள். ஆனால் இவர்கள் உங்கள் கடவுளை நான் அழித்து விடுகிறேன் என்று சொல்லி அவருடைய கடவுள் பெயர்களை திணித்தார் இந்த நேபுகாத் நேச்சார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இப்படி உணவு திணிப்பு, மொழி திணிப்பு, பெயர் திணிப்பு, இப்படி அனைத்து திணிப்புகளும் அன்றைக்கு மட்டும் அல்ல, இன்றைக்கும் நம் நாட்டிலே, அதுவும் தமிழ்நாட்டிலே சமீப காலங்களில் அதிக உக்கிரமாக நடந்து கொண்டிருக்கின்றது. நாம் அதில் சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இரண்டாவது திருமறை பகுதியாக ஆன்மீகத்தை தேடி செல்லும் இளைஞர்கள் என்ற தலைப்பு கொடுத்திருக்கிறேன். யோவான் 1ஆம் அதிகாரம் 35 to 45 வரை பார்க்கும் பொழுது அங்கே யோவான் 1ஆம் அதிகாரம் தொடங்கும் பொழுதே 35வது வசனத்திலே, மறுநாள் யோவான் தம் சீடர் இருவருடன் மீண்டும் அங்கு நின்று கொண்டிருந்தார். இயேசு அப்பக்கம் நடந்து சென்று கொண்டிருந்தார். யோவான் அவரை கூர்ந்து பார்த்து, இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்கிறார். யோவான், திருமுழுக்கு யோவானின் சீடர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அங்கே திருமுழுக்கு யோவானின் ஃபாலோவர்ஸ், திருமுழுக்கு யோவானின் சீடர்கள் அவர்கள். திருமுழுக்கு யோவானை ஏன் பின்பற்றினார்கள்? அவர் இந்த திருமுழுக்கு யோவான் ஏதோ புதியதாக சொல்கிறார், அவரை பின்பற்றி அந்த திருமுழுக்கு யோவானை பின்பற்றி செல்கிறார். திருமுழுக்கு யோவான் ஃபாலோவர்ஸ் அவங்க. இயேசு கிறிஸ்து போன உடனே திருமுழுக்கு யோவான் சொல்றார், இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்பதுடன் அவர்கள் என்ன செய்றாங்க? அவரை பின்தொடர்ந்து போய்விடுகிறார்கள். அந்த இளைஞரிடம் ஏற்கனவே ஒரு தேடல் இருந்தது. எப்பொழுதுமே இளைஞர்களிடம் ஒரு தேடல் இருக்க வேண்டும், ஒரு குறிக்கோள் இருக்க வேண்டும் தம் வாழ்க்கையிலே.
தம் வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு குறிக்கோள் இருக்க வேண்டும். நான் எந்த அளவுக்கு நான் உயர வேண்டும் என்ற ஒரு குறிக்கோள், தேடல் ஒவ்வொரு இளைஞனின் வாழ்விலும் இருக்க வேண்டும். அதனால்தான் திருமுழுக்கு யோவானின் சீடர்கள் இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து போகிறார்கள். பின்தொடர்ந்து போனவுடன் இயேசு கிறிஸ்து அவரிடம் கேட்கிறார். பின்தொடர்ந்து வராங்க, அவ்வளவுதான். இயேசு திரும்பி பார்த்து அவரிடம் கேட்கிறார். என்ன கேட்கிறார்? என்ன தேடுகிறீர்கள்? நாம் அதை லிட்ரலாக நம்ம எழுத்து நாம் அர்த்தம் கொள்ளக்கூடாது. அவர்கள் எதையும் தேடி வரவில்லை, அவர்களுடைய தேடலை இயேசு கிறிஸ்து புரிந்து வைத்திருக்கிறார். இவர் திருமுழுக்கு யோவானிடம் இருந்து கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே திருமுழுக்கு யோவானிடம் தேடி சென்றார்கள். அங்கே அவர் கற்பித்த பாடங்களை கற்றுக்கொண்டார்கள். மேலும் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ஆவல், ஒரு அவா. அவருடைய குரு சொன்னவுடன் இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்றவுடன் அவருடன் பின்னே சென்று விடுகிறார்கள் அந்த சீடர்கள். இந்த தேடல் தான் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து எதை தேடுகிறீர்கள்? அவர் உள்ளத்தை அறிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்து மனிதன் முகத்தை பார்க்கிறான், கடவுள் இருதயத்தை பார்க்கிறான். ஆகவே அவருக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துவுக்கு, ஆண்டவருக்கு தெரியும், இவர்கள் எதையோ ஆன்மீக தேடல். அதுக்குத்தான் இந்த பகுதி, இந்த நற்செய்தி பகுதிக்கு ஆன்மீகத்தை தேடி செல்லும் இளைஞர்கள் என்ற தலைப்பை கொடுத்திருக்கிறேன். இவர் ஆன்மீகத்தை தேடி வருகிறார்கள். அப்பொழுது அவர் இளைஞர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் எங்கே தங்கி இருக்கிறீர்கள்? இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்க வேண்டும்? நம்மளாவது என்ன கேட்டிங்கன்னா என்ன சொல்லியிருக்க வேணும்? நான் எம்கேபி நகர் சேர்ச்சிங்க, முடிஞ்சு போச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், வந்து பாருங்கள். நீ எங்கே தங்கி இருக்கிறார் என்று கேட்டவுடன் வந்து பாருங்கள். எப்பொழுதுமே வார்த்தைகளுக்கு பெரிய ரெஸ்பான்சிபிள் கிடையாது. மக்கள் நம்ப, நீ என்ன சொல்றியோ அதை மக்கள் மறந்து போய்விடுவார்கள். சென்று பாருங்க, அந்த அனுபவம். வந்து பாருங்கள், அனுபவியுங்கள். என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது, நான் எப்படிப்பட்டவன், நான் சொல்லுகிறபடி வாழ்கிறேனா, என்னுடைய வார்த்தைக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் வேறுபாடு இருக்கிறதா? வந்து பாருங்கள், என்னோடு வாழ்ந்து பாருங்கள், என்னோடு தங்கி பாருங்கள், நான் எங்கு தங்கி இருக்கிறேன் என்று வந்து பாருங்கள் சகோதரர்களே என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஆம், கிறிஸ்துவுக்குள் அன்பான இளைஞர்களே, எதையும் காதால் கேட்டுவிட்டு அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வதை விட எதையும் அனுபவத்தால் நீங்கள் உணர வேண்டும். இயேசு கிறிஸ்துவையோ பைபிளையோ நாமல் படித்துவிட்டு ஏதோ கடமைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வந்தேன், ஆண்டவரை கும்பிட்டேன், வீட்டுக்கு செல்கிறேன் என்பது அல்ல. ஆண்டவர் என்ன சொன்னார், எப்படி வாழ்ந்தார், எப்படி ஒரு குரலற்றவர்களுக்காக குரல் கொடுத்தார், மார்ஜினைஸ்டு பீப்புள், ஓரங்கட்டப்பட்ட மக்கள், இவர்களுக்காக எப்படி ஆண்டவர் குரல் கொடுத்தார், அநீதியை கண்டு எப்படி அவன் அரசனே ஆனாலும், ரோம அரசர்களை ஆனாலும், மத குருவு ஆனாலும் அவரை எதிர்த்து அன்றைக்கு அந்த இளைஞன், இயேசு கிறிஸ்து என்ற இளைஞன் குரல் கொடுத்தார். ஆகவே அனுபவத்தால் உணர வேண்டும். அதை தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், வந்து பாருங்கள், நான் யார், நான் எப்படி வாழ்கிறேன், என்னுடைய வாழ்க்கை எங்கே, என்ன என்று வந்து பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குங்க. நாம் அதை மேலோட்டமாக படிச்சுட்டு போயிட்டோம். ஒவ்வொரு வசனத்தையும் நாம் ஆழ்ந்து சிந்திப்போமே ஆனால் அதற்கு 1000 அர்த்தங்கள் உண்டு. நம்ம கூட என்கிட்ட ஆஃபீஸில் நான் இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டு பென்ஷன் வாங்கிட்டு இருக்கேன். ஆஃபீஸில் இந்த கிண்டல் பண்ணுறவங்க இப்போ தான் இருக்காங்களா நிறைய பேர். அவன் சொல்ல, என்ன இப்போ அவங்களோட ஆண்டவர், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். இது எல்லாருக்குமா தானேப்பா தெரியும். எதை தொலைச்சிட்டா தேட போகிறேன், கதவு மூடிந்தா தட்ட போகிறேன், எனக்கு என்ன தேவையோ யாரோட கேட்க போகிறேன், இதில் என்ன பெரிய அப்படின்னு சொன்னேன். நான் அவருக்கு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீங்கள் நுனிப்புல் மேய்கிறீர்கள், நீங்கள் நுனிப்புல் மேய்கிறீர்கள். எங்கள் அம்மா தான் ஒரு கதை சொல்லுவாங்க. ஒருத்தன் தெலுங்கு கற்றுக்க போனானா, முதல் நாள் ஆடை பற்றி சொல்லி கொடுத்தான், குதிரை பற்றி சொல்லி கொடுத்தார். குதிரை என்றால் குர்ரம்,
முதல் நாள் சொல்லி கொடுத்த பாடம். வந்துட்டு மறுநாள் இவன் போகல. ஏன்னா குதிரைன்னா குர்ரம், ஆடுன்னா அறம், மாடுன்னா மரம், இதுதானே. இப்படி நுனிப்புள் மேய்வதல்ல. இப்படி அவர் புரிந்து, இந்த பைபிளில் இருக்கிற வார்த்தைகள் மிகவும் ஆழம் நிறைந்தது. தட்டுங்கள் என்றால் உன் இதய கதவை தட்டிப்பார். உன் இதய கதவை எப்படி மூடி வைத்திருக்கிறாய்? யாருக்கெல்லாம் உன்னுடைய இதய கதவுகளை மூடி வைத்திருக்கிறார்? உன் சகோதரிக்கு மூடி வைத்திருக்கிறாயா? உன் சகோதரனுக்கு உனக்கு இதயத்தில் இடம் உண்டா? உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு உன் இதயத்தில் இடம் உண்டா? தட்டு, தட்டி தெர. தன்னை போல் பிறனை நேசி என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். கேளுங்கள் கொடுக்கப்படும். எதை கேட்பது? ஆண்டவரே, நான் இந்த உலகத்திலே பிறந்து விட்டேன். நான் யார்? நான் எதற்கு வாழ வேண்டும்? நான் எப்படி வாழ வேண்டும்? நான் இன்னாருக்கு மகனாக வாழ வேண்டும் என்றால் என் தாய் தந்தையின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டும். இன்னாருக்கு மனைவியாக, கணவனாக நான் வாழ்கிறேன் என்றால் அவர்களுக்கு உண்மையானவனாக நான் வாழ வேண்டும். பிள்ளையாக இருக்கும்போது என் தாய் தந்தையருக்கு ஏற்ற பிள்ளையாக, கீழ்ப்படிந்த பிள்ளையாக வாழ வேண்டும். இப்படி கேட்டு பாருங்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்து அதான் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்றாரு. நீ கேளு. நீ ஆண்டவரே, நான் யார்? நான் நல்ல பையனா? எங்கள் அப்பா அம்மா பேச்சு நடக்கிறேனா? கேட்டு பாருங்க. என் மனைவிக்கு நான் உண்மையான கணவனா இருக்கிறேனா? கேட்டு பாருங்க. கேளுங்கள், அப்போது ஆண்டவர் கொடுப்பார். அவர் உனக்கு உணர்த்துவார். ஏய், நீ தப்பு பண்றடா, நீ தவறு செய்கிற, உணர்த்துவார். தேடுங்கள், கண்டடைவீர்கள். எதை தேடுவது? நீ எதை தொலைத்து விட்டாய்? எதை எங்கே தொலைத்து விட்டாய்? உன் வாழ்க்கையை எங்கே தொலைத்தாய்? தேடிப்பார். கடவுள் எனக்கு இப்படி சோதிக்கிறாரே என்று அல்ல, நீ தொலைத்திருக்கிறாய் உன் வாழ்க்கையை. அது எங்கே? டாஸ்மார்க்கிலா? சூதாட்டத்திலா? கெட்ட பழக்க வழக்கங்களிலா? இன்றைக்கு செல்போனிலா? எங்கே தொலைத்திருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை? தேடி பாருங்கள் சகோதரர். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை மிகவும் அர்த்தம் உள்ளது. அதனால் தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், வந்து பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு ஆழம் உண்டு. வந்து பாருங்கள். அப்படி வந்து அனுபவித்து பார்த்ததனால்தான் பிலிப்பும் அது சொந்த அனுபவமாக மாறியது. பிலிப்பு நாத்தான்வேல் கிட்ட போறாரு. நாத்தான்வேல் கிட்ட போய் நாங்கள் மெஸ்ஸியாவை பார்த்தோம்பா அப்படின்னு சொல்லும்போது, நாசரேத்திலேருந்து எந்த ஒரு இதுவும் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு நல்லதும் வராது. வந்து பார் அது சொல்லார். இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு முதல்ல சொன்னார வந்து பாருங்கள் என்று. இந்த வந்து பார்த்த பிலிப்பு நாத்தான்வேலுக்கு சொல்லுகிறார், வந்து பார், ஆண்டவர் யார் என்பதை வந்து பார். நாங்கள் வந்து பார்த்தோம், அனுபவித்தோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்தான் மேசியா என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். நீயும் வந்து பார். அப்படி வந்து பார்த்ததினால்தான் நாத்தான்வேல் அத்திமரத்திற்கு கீழ் இருக்கும்போதே உன்னை பார்த்தேன் என்றவுடன் அவர் சொன்னார், ஆண்டவரே என்று கூறுகிறார். என் அரசே, என் ஆண்டவரே என்று கூறுகிறார். அனுபவம் என்பது நாம் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்று. அந்த அனுபவம் நிலையானதாக இருக்க வேண்டும். அனுபவம் எல்லா சிந்தனைகளுக்கும் செயலுக்கும் சிறப்பு சேர்க்கின்ற ஒரு அனுபவமாக இருக்க வேண்டும். இளைஞர்கள் ஆன்மீக தேடலை பெற செய்ய வேண்டும். சமுதாயம் மேன்மையுற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய அனுபவத்தை பெற்றுக்கொண்டு இளைஞர்களாகிய திருச்சபை மக்கள் சமுதாயத்துக்கு உண்மை செய்ய வேண்டும். அமைதியை சமத்துவத்தையும் நிலைநிறுத்தும் இளைஞர்கள். அந்த முதல் வசனத்திலே நீங்க பார்த்தீங்கன்னா அதற்கு கொடுத்திருக்கிற தலைப்பு அமைதியையும் சமத்துவத்தை நிலைநிறுத்தும் இளைஞர்கள். திருத்தூதர் பணிகள் அப்போஸ்தலர் 6:1 இந்த எழுது, அக்காலத்திலே சீடர்கள் எண்ணிக்கை பெருகியது. அப்போது கிரேக்க மொழி பேசுபவர்களுக்கும் எபிரேய தங்களுடைய கைம்பெண்கள் அன்றாட பந்தியிலே சரியாக முறையாக கவனிக்கப்படவில்லை என்று. எப்பவுமே சீடர்கள் எண்ணிக்கை, ஒரு வளர்ச்சி, ஒரு சபை வளருகிறது என்றால் பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும்.
பிரச்சனை இல்லாத இடம் எங்குமே இல்லை. பிரச்சனைகளும் கூடவே வளரும். அது திருச்சபையாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, வேலை செய்யும் அலுவலகமாக இருந்தாலும் சரி, எங்குமே பிரச்சனைகளோடு தான் வாழ வேண்டும். பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இல்லை. நாம் அதை சரி செய்ய வேண்டும். இங்கே அந்த 12 அப்போஸ்தலர்கள் அதை சரி செய்கிறார்கள். எப்படி சரி செய்கிறார்கள் என்றால், 7 பேரை கூப்பிட்டாங்க. அந்த 7 பேர் யாருன்னா, பிரச்சனை என்ன? எபிரேய இளைஞர்கள் கிரேக்க விதவைகளுக்கு சரியாக பந்தியில சரியாக கவனிப்பது இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி. நீங்கள் நம்ம கல்யாணத்துக்கெல்லாம் போனீங்கன்னா, எனக்கு நிறைய அனுபவம் உண்டு. கல்யாணத்துக்கு போய் சாப்பிட உட்காந்து பிரியாணி, சிக்கன் 65 வைப்பாங்க. அதில் பொண்ணுக்கு அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு சொந்தக்காரன் என்ன பண்ணுவான் தெரியுமா? கையில் 4 சிக்கன் 65 எடுத்துன்னு வந்து பக்கத்தில் இருக்கிற இலைக்கு வைப்பான். நம்மளையும் தான் கூப்பிட்டு இருக்காங்க, அவங்க வைப்பான். அதை பார்க்குறவங்க என்ன எப்படி இருப்பாங்க? அவங்க ரொம்ப வேண்டப்பட்ட, அவங்க ரொம்ப, ஏன் அதுக்கு மற்றவங்களை அழைச்ச நீங்கள்? நம்மளும் தானே உட்காந்து இருக்கோம். அது மாதிரி பார்ஷியாலிட்டி பார்க்கக்கூடாது. இப்படி பார்ஷியாலிட்டி பார்த்ததுனால தான் இங்கே ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அந்த பிரச்சனையை அந்த 7 பேர் குழுவிலே யார் யார் இருந்தார்கள்? ஸ்தேவான், அவர் கிரேக்க மொழியை சார்ந்தவர், கிறிஸ்துவத்தை தழுவிய, யூத மதத்தை தழுவியவர். பிலிப்பு, யூத இளைஞர். இப்படி நீங்கள் பார்க்கணும்னா, யூதம் தழுவிய அந்தியோக்கியா நகரத்தில் நிக்கலோ, இப்படி அனைத்து சமூகத்து மக்களையும் 7 பேர் இளைஞர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு நீங்கள் ஒழுங்காக கவனியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ அவர்கள் சென்று அதை செய்தார்கள். இப்படித்தான் நம்முடைய ஆலயங்களிலோ சமுதாயத்திலோ பிரச்சனைகள் ஏற்பட்டால் ஒருவருக்கு ஆதரவாக நாம் நின்று விடக்கூடாது. நியாயத்துக்கு ஆதரவாக நிற்க வேண்டும், நீதிக்கு ஆதரவாக நிற்க வேண்டும். இதைதான் அப்போஸ்தலர்கள் அங்கே செய்தார்கள். பிரச்சனையை தீர்த்தார்கள். எதற்கும் ஒரு ஆதரவாக இருக்கக்கூடாது. ஒரு பிரிவினருக்கு, இவர் நம்முடைய பிரிவை சேர்ந்தவர், இவர் நம்முடைய இனத்தை சேர்ந்தவர், இவருக்கு குரல் கொடு அல்ல. நீதி எப்பக்கம் இருக்கிறது, நியாயம் எங்கு இருக்கிறது, அதை பார்த்து அதை தீர்க்க வேண்டும். ஆகவே அமைதியையும் சமத்துவத்தையும் நிலைநிறுத்தும் இளைஞர்கள், அப்படிப்பட்ட இளைஞர்களாகத்தான் நாம் இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் இன்றைக்கு நாம் கேட்ட வசனத்தின்படி நடக்கிறோமா என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் மொழி திணிப்பை எதிர்க்க வேண்டும். நாம் கலாச்சாரத்திலே போய் உணவு பழக்க வழக்கம் சிக்கிவிடக்கூடாது. அதே போல பிறருக்கு, நம்முடைய சமூகத்தை சேர்ந்தவன் என்பதற்காக அவன் என்ன அநியாயம் செய்தாலும் அவனுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடாது. இளைஞர்கள், முக்கியமாக இளைஞர்கள், தேடுதல் இருக்க வேண்டும். தன் வாழ்க்கையை குறித்து தேடுதல் இருக்க வேண்டும். நான் கிறிஸ்துவுக்குள், தலைப்பே கிறிஸ்துவுக்குள் உள்ள இளைஞர்களுடைய ஆக்ஷன், வீரியம் எப்படிப்பட்டது என்பதுதான். ஆகவே நம்முடைய வீரியம், நம்முடைய செயல்பாடுகள், இவை யாவும் கிறிஸ்துவுக்குரியதாக தான் இருக்க வேண்டுமே தவிர, நம்மளை பார்த்து இவன் கிறிஸ்துவன் என்று சொல்ல வேண்டும், நம்மளை பார்த்து இவர் கிறிஸ்துவர் என்று சொல்ல வேண்டும், நம்மளை பார்த்து ஐயோ என்று சொல்லக்கூடாது. ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் கேட்ட வார்த்தைகளின்படி நாம் செயல்படுவோமாக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உமக்கு நாங்கள் நன்றிகளை எடுக்கின்றோம். இந்த நாளிலும் கூட இந்த வழிபாட்டிலே உம்முடைய பிரசன்னத்தை நிரப்பினீர், அதற்காக உமக்கு நன்றி படைக்கின்றோம். உமது அடியாரின் வழியாக நீர் எங்களோடு கூட இடைப்பட்டீர், அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக எங்களுடைய செயல் வீரியத்தை கிறிஸ்து எங்களுக்குள்ளாக இருக்கிறார் என்பதை வைத்து, கிறிஸ்துவின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையின் வைத்து, கடவுள் மீது வைத்திருக்கிற பயத்தை வைத்து வெளிப்படுத்த நீர் எங்களுக்கு அறைகூவல் விடுத்திருக்கிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த உலக போக்கில் எங்களை ஒப்பு கொடுத்து விடாமல், ஆண்டவரே, எது நல்லது என்பதை ஆராய்ந்து பார்த்து எங்களுடைய நோக்கத்தை சீர்படுத்தி
அதன் வழியாக கிறிஸ்துவோடு துணையோடு நாங்கள் எங்கள் வாழ்விலே பயணிக்க நீர் எங்களுக்கு அருள் பாராட்ட வேண்டுமாய் நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். இப்பொழுதும் எங்களுடைய நாட்டுக்காக உம்மிடத்தில் வருகிறோம். ஆண்டவரே, நாட்டிலே நீர் தாமே அமைதியை அருளி செய்வீராக. எங்கு பார்த்தாலும் வன்முறைகள், போர், விபத்து, ஆண்டவரே, இப்படிப்பட்ட தருணங்களிலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. குறிப்பாக இந்த காசா பகுதியிலே நடைபெற்று வருகிற போரின் நிமித்தமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக சிறு பிள்ளைகள் பசியோடு பட்டினியோடு உயிரிழந்து கொண்டிருப்பதை எல்லாம் நாங்கள் அறிந்து உம்மிடத்தில் வருகிறோம் சுவாமி. பெண்களுக்கு வேண்டிய பாதுகாப்பு இல்லாமல் ஆண்டவரே அநேக மக்கள் வீழ்ந்து கொண்டிருப்பதை நீர் அறிவீர். ஆண்டவர் தாமே இப்படிப்பட்ட சூழல்களிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் விடுவித்தரள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்டு மக்களை அமைதியின் பாதையிலே, நீதியின் பாதையிலே வழிநடத்த வேண்டிய ஞானத்தை ஆண்டவரே தலைவர்களுக்கு நீர் தந்து வழிநடத்த வேண்டுமாய் உம்மிடத்தில் வேண்டுதல் செய்கின்றோம். ஆண்டவரே, இப்பொழுதும் எங்களுடைய சென்னை பேராயத்துக்காக, தென்னிந்திய திருச்சபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சென்னை பேராயத்தில் நடைபெறுகின்ற அனைத்து திருப்பணிகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக வருகின்ற மாதத்திலே நடைபெற இருக்கின்ற நற்செய்தி பெருவிழாக்களுக்காக நாங்கள் உம்மிடத்தில் வருகிறோம். ஆண்டவரே, எங்கள் பேராயத்தின் வழியாக நடைபெறுகின்ற நற்செய்தி பணியினை ஆண்டவரே தாங்கக்கூடிய பொறுப்பை நீர் எங்களுக்கு அளித்திருக்கிறீர் என்பதை உணர்ந்து நாங்கள் செயல்பட நீர் எங்களுக்கு அருள் பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, பேராயத்தில் பணியாற்றுகின்ற அனைத்து ஆயர்கள், திருமறை பெண்கள், நற்செய்தியாளர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவரும் கரங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், உடைய திருப்பணிகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய அமைந்தகரை குருசேகரம் பேரன்பர் ஆலயத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இம்மட்டுமாய் இந்த பகுதியிலே ஆண்டவரே இந்த ஆலயத்தை ஒரு சாட்சியாக நிறுத்தி வருகிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவர் தாமே தொடர்ந்து எங்கள் ஆலயத்தோடு இரும், ஆலயத்தின் தேவைகளை சந்தியும். ஆண்டவரே, சிறியோர் முதல் முதியோர் வரை ஒவ்வொருவரையும் கரங்களுக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தானியேலை போன்று, அவருடைய நண்பர்களை போன்று ஆண்டவரே இந்த உலகம் நமக்கு திணிக்கின்ற திணிப்புகளை ஏற்றுக்கொள்ளாமல் கடவுள் காட்டுகின்ற பாதையிலே தங்களை அர்ப்பணித்து உமக்கு சாட்சிகளாக வாழ நீர் அருள் பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட வாலிப பிள்ளைகளை வழிநடத்தக்கூடிய ஞானத்தை பெரியவர்களாக எங்களுக்கும் நீர் தந்து வழிநடத்துவீராக. ஆண்டவரே, ஆலயத்தின் வழியாக நடைபெறுகின்ற அனைத்து திருப்பணிகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓய்வு நாள் பள்ளிக்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கின்றோம். அதிலே பயிலுகின்ற மாணவர்களுக்காக, ஆசிரியர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதிலே இன்னும் அநேக பிள்ளைகள் கற்று ஆண்டவரை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள நீர் கிருபையா இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதுபோல பெண்கள் ஐக்கிய குழு, ஆண்கள் ஐக்கிய குழு, வாலிபர் குழு அனைத்தையும் கரங்களுக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த திருப்பணியிலே இணைந்து செயல்பட்டு உமக்கு சாட்சிகளாக இருக்க, அநேக ஆத்துமாக்களை அறுவடை செய்ய கிருபையா இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குறிப்பாக உடல் நல குறைவோடு காணப்படுகிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, லோகேஸ்வரி அம்மாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பொன்மணி ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வினோபாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. மருத்துவமனைகளிலே ஆண்டவரே உடல்நல குறைவோடு இருக்கிற உமது பிள்ளைகளுக்கு நீர் உமது செங்குருதியை ஆண்டவரே அவர்கள் மீது தெளித்து பரிபூர்ண உடல் நலத்தை பெற்றுக்கொள்ள கிருபையா இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தை பெற்று மீண்டும் ஆலயத்துக்கு வந்து உமக்கு சாட்சி பகர நீர் அருள் பாராட்டுவீராக. ஆண்டவரே, இப்பொழுதும் என்ன தேவைகளோடு, வேண்டுதலோடு, விண்ணப்பத்தோடு உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவருடைய வேண்டுதல் விண்ணப்பங்கள் அனைத்தையும் நீர் நிறைவேற்ற வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். குறிப்பாக இந்த ஆலயத்தை கடந்து செல்லும் பொழுதெல்லாம் ஆண்டவரே அநேக மக்கள் இந்த ஆலயத்தை பார்த்து உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறார்கள். இங்கு வந்து ஜெபித்து விட்டு செல்லுகிறார்கள். அவருடைய ஜெபங்களுக்கு நீர் செவி சாய்க்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். அதுபோல தொடர்ந்து அநேக மக்கள் இங்கு ஜெபிக்கும் பொழுதெல்லாம் உம்முடைய செவிகள் சாய்ந்து அவர்களுடைய வாழ்விலும் அவருடைய தேவைகளை நீர் சந்தித்தருள வேண்டுமாய் உம்மிடத்தில் வேண்டுதல் செய்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் செய்தியை எங்களோடு கூட பகிர்ந்து கொண்ட உமது அடியாரை உம்முடைய கரங்களுக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். அவரையும் அவர் தம் குடும்பத்தையும் திருப்பணியையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, மீண்டுமாக இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தம் பிள்ளைகளையும் உடைய திருக்கரங்களில் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவர் தாமே உடைய பிள்ளைகளோடு கூட இரும். உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்ல நீர் அருள் தாரும். குறிப்பாக நாங்கள் கேட்ட சத்தியத்தோடு எங்கள் வாழ்விலே அதை வெளிப்படுத்தக்கூடிய மக்களாக தொடர்ந்து வாழ நீர் எங்களுக்கு அருள் பாராட்டும். துதிகன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டிக் கொள்ளுகிறோம் கடவுளே, ஆமேன். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாம் பிரசப்படுவதாக,
ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமஇடத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். குருதமாய குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னியும். சோனிக்க பேசுகிறப்ப நாமத்தையும் யோசித்துக்கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் முன்னெடுக்கும் தேவர்களே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்தரி, என் முழுவலுமையுடைய பரிசுத்த நாமத்தை தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். இறையாசியை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளின் அன்பும், மைந்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும், உந்துனராகிய தூய ஆவியாரின் இணையராத கூட்டுறவும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் நம்முடைய சாட்சியுள்ள வாழ்வோடும் என்றென்றும் நின்று நிலவுவனவாக.